ஓம் நமச்சிவாய. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. என் அன்பு மிதுன ராசி மிதுன லக்ன நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோல மிதுன லக்னம் மிதுன ராசி இரண்டு பேர்களுக்குமே இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த பலன்கள் பொருந்தும். இந்த வீடியோல சனியும் சுக்கிரனும் 7ஆம் பார்வையால பாத்துக்க போறாங்க. இந்த அமைப்பு இந்த மாசத்துல நடக்க போகுது. இது ஒரு பெரிய அமைப்பா, இது ஒரு பயப்படக்கூடிய பார்வையா அப்படின்னா நம்ம வாழ்க்கையை பொறுத்து தான் இருக்காது. ஆனாலும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு அமைப்பு இந்த பார்வை. ஏன் அப்படின்னா அடுத்தவர் பொருள், சொத்து, பணம், தொழில், வேலை, நகை, மனைவி, கணவன் இது மேலெல்லாம் நமக்கு ஆசை இல்ல, பேராசை வரவழைக்கக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பு. இந்த பார்வைக்கு இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கு. அதனால நம்முடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையிலையும், அதாவது ஜனன ஜாதகத்தின் அடிப்படையிலையும், இந்த காலகட்டத்தின் கோச்சாரத்தின் அடிப்படையிலையும், அதாவது நடப்பு கோள்கள் சாரத்தின் அடிப்படையிலையும் நம்ம ராசிக்கு என்னென்ன தாக்கங்கள் ஏற்பட போகிறது, யார் மேல ஆசைப்பட போறோம், எது மேல ஆசைப்பட போறோம், யார் நம்மளை ஏமாத்த போறாங்க, யார் நமக்கு துரோகம் செய்ய போறாங்க, அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசா பார்க்க போறோம். குடும்ப வாழ்க்கையில எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும், எங்க எப்படி நடந்துக்கணும், அதெல்லாம் இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம். இந்த வீடியோவோட பலன்களை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு மட்டும் இல்ல, பெண்களுக்கும் தான். பெண்களுக்கும் 100% இந்த பலன்கள் பொருந்தும். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு வீடியோ மட்டும் இல்ல, இது 2 பாகமா வரப்போகுது. ஏன்னா இந்த விஷயம் மிக பெரிய விஷயம். நம்ம பெரிய ஒரு அமைப்பை, ஒரு பார்வையை நம்ம கையில் எடுத்திருக்கோம். இது வரைக்கும் யாரும் பேசாத, எந்த ஜோதிடர்களும் வெளிப்படையா பேசாத இந்த ஒரு அமைப்பை நம்ம பேச எடுத்திருக்கோம். அதனால விளக்கமா பேசுவோம். இது யார் ஸ்கிப் பண்ணிட்டு போனாலும் பரவாயில்ல, இல்ல அவசர காலத்துல பார்க்காம இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தை, தகவல்களை இந்த பிரபஞ்சம், இந்த ஜோதிடம், அந்த சிவன் இப்படி எதுவெல்லாம் உங்களுக்கு சொல்லணும் அப்படி நினைச்சதோ அதை நம்ம மூலியமா சொல்ல போறோம். அதை பத்தி தெளிவா பேச போறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி உங்க கூட இந்த விஷயத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். இது ஒரு விளம்பரம் தான். இங்க நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ பொருட்கள் கடையில வாங்குறோம். அது கலப்படம் இல்லாம தரத்தோட நியாயமான விலையில இருக்கா அப்படின்னா அது சந்தேகம் தான். ஆனா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 9043688626. குட் பேபி. பல விதமான பூஜை பொருட்கள் இருக்கு. பஞ்சகாவிய விளக்கு, பஞ்சகாவிய சாம்பிராணி, அகர்பத்தி, அதுபோல பஞ்சதீப எண்ணெய், இவங்க செக்குல ஆட்டின எண்ணெய்களை வச்சு தீப எண்ணெய் பயன்படுத்திட்டு இருக்காங்க. பச்சரிசி மாவால கோலம் கட்டி கோலம் போடுற, நம்மளாம் அரைச்சி கோலம் போடுவோம். 9 விதமான பூஜை பொருட்களை கலந்து பச்சரிசியால கோலமாவு கட்டி, கோலமாவு பவுடரு, இவங்க இயற்கையான தானியங்களை வச்சு பல விதமான லட்டு செஞ்சு கொடுக்குறாங்க. இப்படி பல பூஜை பொருட்கள் இவங்கள்ட்ட இருக்கு. கடவுள் தானே அப்படின்னு கலப்படமான பொருளை நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது அதற்கான முழு பலனை நம்ம அனுபவிக்க முடியாது. கண்டிப்பா கலப்படம் இல்லாத பொருளா இருக்கணும். கலப்படம் இல்லாம தரத்தோட பாரம்பரியமான முறையில செய்யப்பட்ட புதுமையான பூஜை பொருட்களும், அதுபோல பாரம்பரியமான முறையில தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்களும் இவங்க செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் இவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி இந்த பொருளை வாங்கி பயன்படுத்தி பாருங்க. கண்டிப்பா உங்களை திருப்திப்படுத்தும். இந்த தலைப்புல நீங்க பார்த்துட்டு கொஞ்சம் கோபத்தோட, கொஞ்சம் ஆக்ரோஷத்தோட வீடியோக்குள்ளார வருவீங்க. இந்த வீடியோ தேவையா, இந்த தலைப்பு தேவையா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஒரு பொண்ணோ அல்லது ஆணோ இந்த பூமியில பிறந்து எவ்வளவு துன்பங்கள் அனுபவிச்சாலும், எவ்வளவு துரோகத்தை அனுபவிச்சாலும் ஈஸியா அதுல இருந்து வெளியில வந்துருவாங்க. அந்த துன்பத்தையும் துரோகத்தையும் யார் கொடுத்தாலும் அதை அலட்சியம் செஞ்சுட்டு நம்முடைய பாதை எது அப்படின்னு ஜெயிச்சு வந்துருவாங்க. ஆனா ஒரு காதலன் காதலிக்கோ, ஒரு காதலி காதலனுக்கோ, அது மாதிரி ஒரு கணவன் மனைவிக்கோ, ஒரு மனைவி கணவனுக்கோ செய்யக்கூடிய துரோகம் இந்த உலகத்துல இருக்கிற துன்பங்களிலேயே, துரோகங்களிலேயே மிக மிக கொடுமையானது. அதுல இருந்து மீண்டு வரணும் அப்படின்னா நமக்கு இன்னொரு ஜென்மம் தான். அது மறு ஜென்மம் எடுத்த கதை தான் அது. இன்னைக்கு பல குடும்பங்கள் அவமானப்பட்டு தற்கொலை, ஜெயில், தலைமறைவு வாழ்க்கை இப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு குடும்பத்துல ஒருத்தர் செய்யற தப்பு அவங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையே சின்ன பின்னமாக்கிடும். வாழறதுக்கே விருப்பம் இல்லாம கௌரவமே போச்சு அப்படின்னு சிதைஞ்சு போயிடுவாங்க. இப்படி தடமாறி போற அமைப்பு உள்ள ஜாதகம் எது, அதுக்கான பரிகாரங்கள் என்ன, அதுதான் இந்த வீடியோ. அப்போ ஒரு மனுஷனுக்கு நல்லதுக்கு 4 பேர் வேணும், கெட்டதுக்கு 4 பேர் வேணும். ஆனா உண்மை என்னன்னா, நல்லது செய்ய 4 பேர் வர்றதை விட, கூடுறதை விட, கெட்டது செய்ய 10 பேர் கூடுருவாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பேப்பர்ல வர செய்தியை பார்த்தாலே நல்லாவே புரியும். ஆழ்கடத்தல், வழிபறி கொள்ளை, வீட்டுல கொலை, கள்ளக்காதலுக்கு உதவி, தற்கொலை, இந்த மாதிரி தீய செயல்கள்லாம் செய்யறதுக்கு ஒருத்தர் மட்டும் இல்ல, பல பேர் ஒண்ணு கூடுறாங்க. இதை பத்திலாம் எந்த ஜோதிடரும் பேசுறதில்ல, வெளிப்படையா பேசுறதில்ல. என்ன தப்பா நினைச்சிருவாங்க,
ஆனா கண்டிப்பா அந்த தலைப்பு உங்களுக்கு கோபத்தை வரவச்சாலும் பரவாயில்ல, என்ன கமெண்ட்ஸ்ல திட்டுனாலும் பரவாயில்ல, ஒரு குடும்பம் இந்த வீடியோவை பார்த்துட்டு பயனடைஞ்சா அந்த பாக்கியம் நமக்கு போதும். அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நீங்க கவனிக்கணும். என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இங்க கமெண்ட்ஸ் போடுறவங்க எழுதுறவங்க நியாயமா குடும்பத்துக்கு துரோகம் செய்யாதவங்களா இருந்தா, நல்ல குடும்பமா வாழ்றவங்களா இருந்தா இந்த வீடியோ முழுசா பார்த்துட்டு திட்டி கமெண்ட்ஸ் போட மாட்டீங்க. ஏன்னா இது இந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒரு வீடியோ அப்படின்னு உங்களுக்கே நல்லா புரியும். இப்ப சனி சுக்கிர பார்வைகள் 7ஆம் வீட்டுல விழுது. சனியை பத்தி உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல தர்ம யுத்தம் ஆரம்பம், உங்களுக்கு 7.5 சனி தொடங்குது அப்படின்னு போட்டிருப்பேன். சனியை பத்தி தெரிஞ்சுக்கல. இப்ப சனி உங்களுக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கார், அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு அப்புறம் என்ன செய்ய போகிறார், இதெல்லாம் அதுல தெளிவா சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்க. சனி பகவான் ஒரு நீதிமான். நாம செய்யற செயலுக்கு பதிலாக பலன்களை கொடுக்கக்கூடியவர். நல்லது செஞ்சா நல்லது கொடுப்பார், கெட்டது செஞ்சோம் அப்படின்னா கெட்டது கொடுப்பார். அவர் ஒரு கர்மா. அந்த கர்மாவை தீர்த்து வைக்கக்கூடியவர் சனி பகவான். அடுத்தது சுக்கிர பகவான். போன வீடியோல பார்த்தோம் சனி பகவானுடைய வேலை தொழில், வேலை, கர்ம வினைகள், ஆயுள், இதை பார்த்துக்கிறவரு சனி பகவான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா சுக்கிர பகவானுக்குரிய அமைப்பு என்ன, இவருடைய இலாகா எதுன்னு பார்த்தோம்னா செல்வம், செழிப்பு, சொகுசு, பணம், ஆடம்பரம், காதல், காமம், அன்பு, எதிர்பாலின ஈர்ப்பு, அதாவது ஆணுக்கு பெண் ஈர்ப்பும் பெண்ணுக்கு ஆணின் ஈர்ப்பும் வரக்கூடிய ஈர்ப்பு, உறவுகள், இதையெல்லாம் இலாகாவாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது இவருக்கு. அப்ப இந்த மாசத்துல சுக்கிரன் சனி இவர்களுடைய பார்வை 7ஆம் பார்வையாக விழுகிறது. அப்படி விழும்போது கொஞ்ச நஞ்ச தாக்கம்ல, நான் சொன்னது மாதிரி நம்ம குடும்பத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய அந்த துரோகம், ஏமாற்று வேலை, திருட்டு, கொள்ளை, கொலை, இந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய வலிமை இந்த பார்வைக்கு உண்டு, இந்த 2 பேருடைய பார்வைக்கு. ஏன்னா சனி கர்மக்காரகன், சுக்கிரன் சொகுசு ஆடம்பர வாழ்க்கைக்கு களத்திரக்காரகன். களத்திரக்காரகன் அப்படின்னா அதுதான் காதல், காமம், இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடிய சுக்கிரன். இப்ப மிதுன ராசி, மிதுன லக்னம், ரெண்டுக்குமே யோகக்காரகன் யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன் தான். இப்ப நம்ம பார்க்க போறதும் சுக்கிரன் மீது பாயக்கூடிய சனி 7ஆம் பார்வை. சுக்கிரனும் 7ஆம் பார்வையாக சனியை பார்க்கிறார். உங்களுக்கு சுக்கிரன் லக்னத்துக்கும் ராசிக்கும் சுக்கிரன் யோகக்காரகன். புதன் உங்களுடைய அதிபதி. சுக்கிரனோ புதனோ நட்பு கிரகங்கள். அதனால அதிகபட்சம் மிதுன ராசிக்கு சுக்கிரன் வலிமை பெற்று இருப்பார். அப்படி இருக்கும்போது மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த களத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்து பார்வைகள் உண்மையா அற்புதமா இருக்கும். பிறந்ததிலிருந்தே நீங்க இந்த சுக்கிரன் அனுபவம் உங்களுக்கு நிறைய கிடைச்சிருக்கும். சந்தோஷமா வச்சிருப்பாரு. நினைக்கிற நேரத்துல பணம், செல்வம் கொடுத்திருப்பாரு. அதுபோல இளமை காலங்களில் அல்லது திருமணத்துக்கு முன்னாடி, திருமணத்துக்கு அப்புறம் இந்த காதல் வாழ்க்கையில ரொம்ப ஜாலியா இருந்திருப்பீங்க. இன்னும் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு மன்மதன் மாதிரி வளம் வந்திருப்பீங்க. ஸ்கூல்ல, கல்லூரியில, வேலை செய்யற இடத்துல இப்படி காதல் நாயகன் மாதிரி அப்படி வளம் வந்திருக்க கூடிய அமைப்பு மிதுன ராசி லக்னத்துக்கும் ராசிக்கும் உண்டு. அது மட்டும் இல்ல, 6இல் சுக்கிரன் ஒருவேளை தனிச்சிருந்தார் அப்படின்னா நல்ல பலன்களை கொடுப்பார். நல்ல காதலன் காதலியை கொடுப்பாரு. நல்ல திருமண வாழ்க்கையில துணையை கொடுப்பார். அதுபோல 5க்குரிய அதிபதி யாரு, குரு, புத்திரஸ்தானாதிபதி 6ல மறைவிரும்போது உங்களுடைய அதிகபட்ச சுகபோகங்கள் இருக்குல்ல, எப்படின்னா அதிகமா கொஞ்சம் வெளிப்படையாக பேசுவோமே, திருமணத்துக்கு முன்பே அதிக சுகபோகத்தில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமா அமையும். இதுல உங்களை குத்த சொல்ல முடியாது. நம்ம எப்போதும் சொல்ற மாதிரி கிரக அமைப்புகள் அப்படி அமைஞ்சிரும். சிக்கிப்பீங்க. அது ஆண்களோ பெண்களோ அந்த சூழ்நிலையில சிக்கிப்பீங்க. உங்களுக்கு தானா வந்து அமையும் இந்த துணை. உங்களுடைய ஆசையை பூர்த்தி செய்து கொள்ள, மன சஞ்சலத்தை பூர்த்தி செய்து கொள்ள, அல்லது உடல் இச்சைகளை, காம இச்சைகளை பூர்த்தி செய்து கொள்ள நிறைய வாய்ப்புகள் மிதுன ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும், அது மாதிரி லக்ன நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் நிறைய அமையும். இப்ப அதனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இளமை காலங்களில் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பீங்க. இந்த விஷயத்துல மன்மதன் மாதிரி ரவுண்ட் வந்திருக்கலாம். ஆனா புத்திர பாக்கியம் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் தாமதத்தை ஏற்படுத்தும். அதனுடைய அந்த பாதிப்பு எங்க தெரியும் அப்படின்னா, திருமணத்துக்கு அப்புறம் திருமண வாழ்க்கையிலையும் புத்திர ஸ்தானத்திலையும் பாதிப்பு ஏற்படும். அதுதான் விதி. முன் செய்த கர்ம வினைகள் பின்னாடி நம்மளை பாதிக்கும் அப்படிங்கிறது இந்த விஷயத்துல ஒரு சின்ன எடுத்துக்காட்டு மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே மிதுன ராசி லக்னத்துக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, குடும்ப வாழ்க்கையில, திருமண வாழ்க்கையில, காதல் வாழ்க்கையில அளவுக்கு அதிகமான அன்பு, ஒரு ஆசை, ஒரு மரியாதை, துணையின் மேல அவ்வளவு மரியாதை கொடுப்பீங்க. எல்லாத்தையுமே நம்பிடுவீங்க.
அதனால பல பேருக்கு காதல் தோல்வி ஏற்படும். திருமண வாழ்க்கையில முன்னாடி செய்த பல செயல்கள், அது நல்லதோ கெட்டதோ, நல்லது நடந்தா அதனுடைய நன்மை திருமண வாழ்க்கையில நடக்கும். நாம யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு செஞ்ச பல விஷயங்கள் திருமண வாழ்க்கையில பாதிப்பை ஏற்படுத்தும். திருமண பந்த முறிவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். மிதுன ராசி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய துணையை விட்டுட்டு அடுத்தவர்கள் மீது அன்பும் ஆசையும் அதிகமாக செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் வரும். எங்க அப்படி அமைது, ஏன் அப்படி அமைது அப்படின்னா, நீங்க எப்பொழுதுமே அழகுக்கு முன்னுரிமை கொடுப்பீர்கள். உங்களுடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யணும். அது காதல் செய்யும் போதும் சரி, திருமணத்துக்கு அப்புறமும் சரி, நீங்க நினைப்பதை செய்யற துணை கொடுத்து வைத்தவர்கள். ஆனா நீங்க நினைக்கிறத செய்யாத துணை, அங்கதான் பிரச்சனைகள் ஏற்படும். அப்ப மனசை புரிஞ்சிக்கிற பக்குவம் நார்மலா இருக்கும். குடும்ப வாழ்க்கை நடத்தும் போது, கணவன் மனைவி மதிக்கும் போது, ஒரு பொருளாதாரம் அப்படின்னு வரும்போது, குடும்பத்தில் வேற பிரச்சனைகள் வரும்போது, இதுல எல்லாத்துலயுமே ஒற்றுமையா இருப்பீங்க. உங்களை பார்க்கும்போதே அடுத்தவங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். ஒரு அற்புதமான ஜோடி, ஒரு நல்ல குணம், நல்ல பொருத்தம் இருக்குயா அப்படின்ட்டு. ஆனா அந்த களத்திர ஸ்தானம், இந்த களத்திரம், இந்த கணவன் மனைவி உறவு, திருமண வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய துணை அந்த இல்லற வாழ்க்கையில அதிகம் விருப்பம் உள்ளவராக வருவார். ஆனா உங்களுக்கு புதன் அதிபதி. நீங்க என்ன செய்வீங்க? உங்களது சிந்தனை, செயல், அறிவு, உங்களது திறமை, எண்ணங்கள் எல்லாமே உங்களுடைய குறிக்கோளை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். இல்லற வாழ்க்கையில அதிகமா நாட்டம் இருக்காது. அப்ப இங்கதான் கொஞ்சம் பிரச்சனைகள் உருவாகக்கூடிய அமைப்பு. மிதுன ராசி, மிதுன லக்னத்துக்கு சிக்கல்கள் உண்டு குடும்ப வாழ்க்கையில. இதுதான் காரணம். எல்லாத்துலயும் ஒற்றுமையா இருக்கிற நீங்க இந்த இல்லற வாழ்க்கை அப்படின்னு வரும்போது தான் கோட்டை விட்டுருவீங்க. ஏன்னா எல்லாத்தையும் திருமணத்துக்கு முன்பே அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்ப இங்க சலிப்பு உருவாயிடும். அதன் மேல ஒரு ஈர்ப்பு இல்லாமலே போயிடும். அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்க பயணம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுடைய குறிக்கோளை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இதுல ஆர்வம் இல்லாமலே போயிடும். அப்பதான் குடும்பத்துல பிரச்சனை, ஈகோ, துணை அடுத்த ஆண்களையோ அடுத்த பெண்களையோ பார்ப்பது, அல்லது உங்களுடைய அன்பை, ஆசையை, காதலை, காமத்தை புரிந்து கொள்ளாம அவங்க நடந்துக்கும் போது நீங்க பிறர்மனை நோக்குவது, அது மாதிரியான அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் தான் அமையும். அதுக்குன்னு ஒரு நேரம் வரும். எப்பொழுதுமே எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கும். அதற்கான நேரம், பிறர்மனை நோக்குவதற்கான நேரம் இந்த காலகட்டமாக அமைந்துடும். அப்ப அதனாலதான் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க எதுல வேணாலும் அலட்சியமா இருக்கலாம், அறிவோடு செயல்படலாம். உங்களது ஞானம் துல்லியமா வேலை செய்யும். ஏன்னா புதன் பகவான், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை சாதிச்சு முடிப்பீங்க. எப்பொழுதுமே அறிவுபூர்வமா சிந்திக்கிறவங்க மிதுன ராசி, மிதுன லக்ன நண்பர்களும் தோழிகளும். ஆனா அதே நேரத்துல இங்க இந்த குடும்பம் இல்லற வாழ்க்கைன்னு வரும்போதுதான் கொஞ்சம் பிரச்சனைகளை அதிகமா சந்திக்க வேண்டியது வரும். ரகசிய உறவுகள் ஏற்படும். அதனால குடும்பத்துக்கு அவமானம், கௌரவ பிரச்சனை, பிரிவுகள். எப்படி உங்க ராசிக்கு 2 முகங்கள் இருக்கோ, இரட்டைப்படை ராசியோ, அந்த மாதிரி அதிகபட்சம் 2வது திருமணத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கலாம். தயவு செஞ்சு முதல் திருமணம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு கௌரவம். 2வது திருமணம் போச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு விதிவிலக்கு உண்டு. ஏதோ ஒரு காரணத்துக்காக துணை இறக்கும் போது அங்க வேற வழியே இல்லாம குழந்தைகளை காப்பாத்துறதுக்கு, அல்லது நமக்கு ஒரு துணை வேணும் அப்படின்னு 2வது திருமணம் செய்யறது அது ஒரு விதிவிலக்கு. ஆனா குறிப்பிட்டு நம்முடைய ஈகோவுக்காக, தேவையில்லாத பிரச்சனைகளுக்காக, இந்த இல்லற வாழ்க்கை சரியில்லை அப்படிங்கிறதுக்காக, அல்லது எப்போதோ நம்ம பிரச்சனை வெளியில நம்முடைய துணை பிரிஞ்சதுனால ஏற்படக்கூடிய 2வது திருமணம், இதெல்லாம் மிதுன ராசிக்கு, மிதுன லக்னத்துக்கு அவமானத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க வேணா நினைச்சுக்கலாம் நம்ம கௌரவத்தோட வாழ்றோம் அப்படின்னு. ஆனா கடைசி வரைக்கும் நம்ம மேல இருக்கிற பார்வையை யாராலையும் மாற்ற முடியாது. இங்கதான் சனி பகவான் அந்த அவமானத்தை துடைக்க முடியாத அளவுக்கு தடை வச்சிருவார் நம்ம மேல. அந்த அவமானத்தை துடைக்கவே முடியாது. அதனால உங்க கையில தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, மிதுன ராசி பெண்கள், என் அன்பு தோழிகள், திடீர்னு காதலில் விழுந்துருவீங்க. உங்கள்கிட்ட கொஞ்சம் நல்லா பேசிட்டா போதும், ஒரு உதவி செஞ்சுட்டா போதும், அல்லது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எதுவாக இருந்தாலும் ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா அந்த ஆண்கள் மீது அதிக ஈர்ப்பு கொண்டுருவீங்க, ரொம்ப ஆசைப்பட்டுருவீங்க. ஈஸியா காதல் வலையில சிக்கக்கூடியவர்கள் என் அன்பு மிதுன ராசி தோழிகள். அது மட்டும் இல்ல, உங்களை எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த அன்பான பேச்சு, அந்த பேச்சுக்குள்ளாரே ஒரு கனிவு, அதுக்குள்ளார இருக்கிற ஒரு ஈர்ப்பு, இதெல்லாமே அப்படியே உங்களை காதல் வலையில சிக்க வச்சிரும். இல்லைன்னா உங்க வலையில அடுத்தவங்க விழுந்துருவாங்க. மிக விரைவாக காதலிக்கக்கூடியவர்கள் மிதுன ராசி நண்பர்களும் தோழிகளும். அதனால காதலிச்சா கூட சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வராது அந்த காதல்.
அது அடுத்த பிரச்சனை, அது இழுத்துக்கிட்டே போகும். அந்த காதல் வந்து புதன் பகவான் அறிவுபூர்வமாக யோசிச்சார் அப்படின்னா கடைசி வரைக்கும் காதலை பிரிக்கவே மாட்டார். அதே நேரத்தில் தப்பு தவறி ஏதாவது தவறு செஞ்சிட்டீங்க, உங்களை இழந்துட்டீங்க அந்த காதலுக்கு அப்படின்னா சனி பகவான் அங்கே கர்ம வினையை தீக்க வந்துடுவார். அவர் எப்போ வர்றார் அப்படின்னா இந்த மாதிரியான காலகட்டத்தில் தான். இப்போ சுக்கிரன் மீது பாயக்கூடிய சனி பார்வை இருக்குல்ல, இது மாதிரியான காலகட்டத்தில் இந்த காதலை என்ன பண்ணுவார், பிரித்து விட்டுருவார், இல்லைன்னா அவமானப்படுத்தி விட்டுருவார், குடும்பத்துக்கு கௌரவ குறைச்சலை ஏற்படுத்தி விட்டுருவார். எங்கேயாவது யாராவது பார்ப்பாங்க, அதை அவங்க வீட்டில் வந்து சொல்லுவாங்க, அது ஊரெல்லாம் பரவும், குடும்பத்துக்கு கௌரவ குறைச்சல் வந்துடும். அப்போ இது மாதிரியான காலகட்டத்தில் தான் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும், மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் காதலிக்கிறது தப்பு இல்லை, காதலில் தெளிவான முடிவு, தன்னம்பிக்கை, அந்த ஒரு கட்டுப்பாடு. ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா உங்களை எந்த அளவுக்கு நீங்க கட்டுப்பாடோட வச்சுக்கிறீங்களோ, பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும், அந்த காதல் நிச்சயம் ஜெயிக்கும். கட்டுப்பாடை மீறினீங்க அப்படின்னா மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு தான் அந்த காதல். கல்யாணம் நடக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயமே இல்லை. ஏன்னா பல பேரை மிதுன ராசி யாராவது இருந்தாங்கன்னா கேளுங்க, பல பேரை கேளுங்க, தெரிஞ்சுக்குங்க. கட்டுப்பாட்டோட இருந்தாங்கன்னா அந்த காதல் வெற்றி, இல்லைன்னா பல போராட்டங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. அதுக்கப்புறம் அடுத்த குடும்ப வாழ்க்கையில அமைதியா வாழறது அவ்வளவு பெரிய சாதாரண விஷயம் இல்லை. பல ரகசியங்கள், பல பிரச்சனைகள், பல மனக்குழப்பங்கள், என்னென்னமோ செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இதுக்கு மேல என்ன கட்டுப்பாடு அப்படின்னு உங்களையே பறி கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. வந்தவங்க போனவங்கலாம் உங்க காதலில் விழுவாங்க, உங்க கவர்ச்சியில் விழுவாங்க, எல்லாரையும் ஈர்ப்பு அதிகரிக்கும். இதுக்கு மேல என்னடா வாழ்க்கை, தப்பான பாதைக்கு கொண்டு போய் இந்த ஊரெல்லாம் ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. எல்லா ஊர்லயும் யாரு வேணாலும் அவங்கள அணுகலாம், யாருக்கு வேணாலும் அவங்க இடம் கொடுப்பாங்க, வயசு வித்தியாசம் இல்லாம. அது மாதிரியான அமைப்பில் போய் நீங்க சேரக்கூடிய வாய்ப்பு வந்துடும், சூழ்நிலை வந்துடும். அதனாலதான் எப்பொழுதுமே காதலிக்கும் போது கட்டுப்பாட்டோட இருங்க. உங்க மனசு அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா 2 மனசா இருப்பீங்க. மிதுன ராசி எப்படி இரட்டை சின்னமா இருக்கோ அது மாதிரி உங்க மனசு 2 மனசு. அப்ப இதுவா அதுவா, இதுவா அதுவா அப்படி மாறிக்கிட்டே இருக்கும். தெளிவான முடிவு, தெளிவான கட்டுப்பாடு கண்டிப்பா காதல்ல ஜெயிக்கும். அங்க வந்து பிரச்சனைகள் வராது. அடுத்து பார்த்தோம்னா மிதுனத்துக்கு 5ஆம் வீடு துலாம் ராசி வருது. அது காலத்துக்கு 7ஆம் வீடு. அது யாருடைய வீடு? சுக்கிர பகவானுடைய வீடு. நம்முடைய வாழ்க்கைய, காதல் வாழ்க்கைய, காம வாழ்க்கைய சொல்ற இடமே இந்த 7ஆம் இடம் தான். அதை சூசகமா சொல்லுவாங்க ஜோதிடர்கள், களத்திர ஸ்தானம் அப்படிம்பாங்க. களத்திர ஸ்தானம் அப்படின்னாலே இல்லற வாழ்க்கை. அது நேர்மையான வாழ்க்கையாகவும் இருக்கலாம், கட்டுப்பாடான வாழ்க்கையா இருக்கலாம், ரகசிய வாழ்க்கையா இருக்கலாம், அல்லது சீரழிஞ்ச வாழ்க்கையா இருக்கலாம். அதை எல்லாத்தையும் சொல்ற இடம். 2ஆம் தாரம், 3ஆம் தாரம், ஒரு உறவுக்கு மேல அதிக உறவுகளை வச்சுக்கிற விஷயத்த சொல்றது எல்லாமே இந்த 7ஆம் இடத்தை தான் சொல்லுது. ஒரு ஜாதகத்துல நீங்க வேணா நினைக்கலாம், நாம எத்தனை உறவுகள் வச்சிருந்தாலும் அது ரகசியம், யாருக்கும் தெரியாது அப்படின்னு. கண்டிப்பா உங்க ஜாதகத்தை பார்க்குற ஜோதிடர்களுக்கு தெரியும் நீங்க எத்தனை உறவுகள்ல இருக்கீங்க, எத்தனை உறவுகளுக்கு மேல இருக்கீங்க, எப்படி கட்டுப்பாட்டோட இருக்கீங்களா, எல்லாமே கிரகம் சொல்லிடும். உங்க கையில இல்ல, எழுதி வைத்த கிரக அமைப்புப்படிதான் நீங்க வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. விதிவிலக்கா ஆன்மீகத்துல புத்திய செயல்படுத்தி ஆன்மீகத்துல ஈடுபட்டு உங்களை நீங்களே கட்டுப்படுத்திக்கும் போது இதுக்கு விதிவிலக்கு உண்டு. அதனால இந்த மாதிரியான அமைப்புகளை பத்திரமா பார்த்துக்கிறது உங்க கையில தான் இருக்கு. இது மிகப்பெரிய சூட்சமமான விஷயம். வாழ்க்கை எப்படி வேணாலும் வாழறது வாழ்க்கை இல்லை. அப்புறம் ஆட்டு மாட்டுக்கும், விலங்கினத்துக்கும், பறவைகளுக்கும், கடல்ல வாழ்ற உயிரினத்துக்கும் நமக்கும் என்ன வேறுபாடு? இதுதான் வேறுபாடு. அதனால துலாம் காலத்துக்கு 7ஆம் வீடு. இது சுக்கிரன் வீடு. நம்முடைய வாழ்க்கைய எல்லா விஷயத்தை பத்தி சொல்லக்கூடிய இடம் இந்த 7ஆம் வீடு. 7ஆம் வீட்டை பார்த்தாலே நம்ம வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. சில பேர் வந்து சொல்றதில்ல, அதை சூசகமா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கேள்விப்படலாம், களத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. களத்திர ஸ்தானம் கெட்டு போயிருக்கு அப்படின்னாலே நம்ம புரிஞ்சுக்கணும். அதை 4 பேருக்கு முன்னாடி போய் ஜாதகம் பார்த்துட்டு இருப்போம், நம்மள அங்க தப்பா சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஒரு தர்மம் இருக்கும், அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது, அடுத்தவங்களுடைய சாபத்தை நம்ம வாங்கிக்க கூடாது அப்படிங்கிற தொழில் தர்மம்னு ஒன்று இருக்கும். அதனால வெளிப்படையா சொல்லாம களத்திர ஸ்தானம் கெட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பொருத்தம் பார்க்கும்போது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அப்ப கெட்டு போயிருக்கு அப்படின்னாலே அது எப்படி வேணாலும் சொல்லலாம். 2ஆம் தாரம் வரலாம், இப்ப இருக்கிற குடும்பத்துல பிரச்சனைகள் வரலாம், பிரிவுகள் வரலாம், அல்லது ரகசிய உறவுகள் இருக்கலாம். அதுல இதுக்கு மேல இப்படி இருந்தா அது மாதிரியான உறவுகள் ஏற்படலாம். கணவனாலே மனைவிக்கு பிரச்சனை வரலாம், மனைவியாலே கணவனுக்கு உயிர் பிரச்சனை வரலாம். இப்படி பல விஷயங்களை சொல்லக்கூடிய இடம் 7ஆம் இடம். அப்ப மிதுன ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார், சுக்கிரன் வீடு. அது மாதிரி 12ஆம் வீடாக சுக்கிரன் வீடு வருகிறது. அப்ப மறைமுகமான தொல்லைகள் உங்களுக்கு அதிகமா இருக்கும். அதனால பொருளாதார இழப்புகள் அதிகமா இருக்கும். ஏன்னா எல்லாமே நம்ம ஏற்படுத்திக்கிற பிரச்சனைகள் தான். இளமை காலங்களில் சும்மா இருக்காம பல உறவுகளை ஏற்படுத்தி பல உறவுகளை உருவாக்கிக்கிட்டு அப்புறம் அவங்க மூலியமா வர பிரச்சனைகள் அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கும். அதனால பொருளாதார இழப்பு, செலவு, விரயம்,
அவமரியாதை, கௌரவ பிரச்சனை, இதெல்லாம் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் உண்டு. அதை சொல்ற இடம் தான் இந்த 7ஆம் இடம். 7ஆம் இடம் சுக்கிரன். சுக்கிரன் யாரு? சுகபோகத்துக்கு அதிபதி. இன்னொரு விஷயம் அதுல என்ன நடக்கும் அப்படின்னா, அதிக சுகபோகத்தால புத்திர அணுக்கள் குறைபாடு ஏற்படும். இதைத்தான் நான் முன்னாடியே சொன்னேன். மிதுன ராசி, மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் திருமணம் ஆன உடனே குழந்தை லேட் ஆகும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள், புத்திர அணுக்கள் குறைபாடு வந்துடும். ஏன்னா 5ஆம் வீடு சுக்கிரன் இருக்காரு. சுக்கிரன் யாரு? எதை பார்த்தாலும் அனுபவிக்கணும். சுகபோக அதிபதி, காமக்காரகன், இன்னும் சொல்ல போனா விந்துக்கு காரகன். இதெல்லாம் ஏன் ஓப்பனா பேசுறோம் அப்படின்னா, ஒரு விழிப்புணர்வு. கண்டிப்பா இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இந்த இடம் முக்கியமான இடம். மிதுனத்துக்கு 7ஆம் வீடு சுக்கிரன் வீடு. சுக்கிரன் யாரு? விந்துக்கு காரகன். அதிக சுகபோகங்களை உருவாக்குவார் திருமணத்துக்கு முன்னாடியே. திருமணமே லேட்டா தான் நடக்கும். அதுக்கப்புறம் பல இழப்புகளை அதுல ஏற்பட்டு புத்திர அணுக்கள் குறைபாடு வந்து அப்புறம் திருமணம் நடக்கும். அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியத்துக்கு ரொம்ப சிரமப்படுவீங்க. மருத்துவமனைக்கு போய் தான் அதிகபட்சம் மிதுன ராசி, மிதுன லக்னத்துக்கு குழந்தை பாக்கியம் இருக்க வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் சூரியன் இங்க நீச்சம். இந்த இடத்துல சூரியன் நீச்சம் அப்படின்னாலே அந்த தந்தை அவ்வளவு சீக்கிரமா நீங்க தந்தையாக முடியாது. அதுக்கெல்லாம் பெரிய போராட்டத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு உருவாகும். அதுதான் இப்படிதான் நடக்கும். சூரியன் யாரு? தந்தைக்கு காரகர். அதாவது உங்களுடைய தந்தையவும் சொல்லலாம், நீங்க தந்தையாக போறதுக்கான தகுதியவும் சொல்லலாம். ரெண்டு இடத்துலயுமே இங்க பிரச்சனை. இங்க வந்து சூரியன் நீச்சம் அப்படிங்கிறதுனால தந்தை ஆகிறதுக்கு லேட் ஆகும். தந்தையனுடைய சொத்து உங்களுக்கு கிடைக்காது. பூர்வீக சொத்தை தந்தையை அழிப்பார். இந்த சூட்சமத்தை நீங்க புரிஞ்சுங்க என்ன சொல்ல வரேன் அப்படின்னு. இங்க சூரியன் நீச்சம், சனி உச்சம். சனி தாக்கம் அதிகமா இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா, நாம இளமை காலத்துல நேர்மையா இல்ல, மைனர் மாப்பிள்ளை மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தோம் அல்லது மைனர் பொண்ணு மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, அதனுடைய பலனை இங்க திருமணத்துக்கு அப்புறம் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அதனுடைய வலியை இங்க காட்ட ஆரம்பிச்சிருவார். வேதனைகளை இங்க நம்ம அனுபவிச்சாகணும். அதுதான் சனி உச்சம். அந்த கர்மாவை சரியா அவர் அங்க செயல்படுத்துவார். எங்க நம்ம ஏன் இப்படி இருந்தோம், இளமை காலத்துல பக்குவமா இருந்திருக்கலாமே, நினைச்சு உருக கண்ணீர் விட்டு அழ, நீங்க மட்டும் இல்ல உங்களுடைய துணையும் சேர்ந்து வருத்தப்படக்கூடிய அமைப்பை உருவாக்கிவிடும். இந்த மாதிரியான ரகசியத்தை அதிக பேர் சொல்ல மாட்டாங்க. எந்த ஒரு ஜோதிடத்திலையும் நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. கண்டிப்பா ஓப்பனா சொல்றேன். இந்த மாதிரியான காலகட்டத்தில் தான் மிகப்பெரிய சோதனைக்கு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் குழந்தை பாக்கியம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷப்படுவீங்க. அந்த அமைப்பு கண்டிப்பா உண்டு, வருத்தப்படாதீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இறை வழிபாடு செஞ்ச தப்ப கோவிலுக்கு முன்னாடி தண்டிங்க. எனக்கு எந்த கஷ்டம் வேணாலும் கொடுங்க, நான் எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன், எந்த பாவத்தை வேணாலும் தீர்க்கிறதுக்கு ரெடியா இருக்கேன், தயாராகிடுங்க. மன்னிப்பு கேளுங்க. தானங்கள் நிறைய செய்யுங்க. குழந்தைகளுக்கு உணவு, வயிறார உணவு கொடுங்க. ஏழை குழந்தைங்க எதெல்லாம் சாப்பிட முடியாது ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நிறைய விஷயங்கள், நிறைய இடத்துக்கு போறதுக்கு முடியாம தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஊரா பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் புள்ள தானா வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்களுடைய சந்தோஷத்தை நிறைய நிவர்த்தி செய்யுங்க. சந்தோஷத்தை கொடுங்க நிறைய குழந்தைகளுக்கு. இங்க உங்களுக்கு தானா குழந்தை வளர ஆரம்பிக்கும், உருவாக ஆரம்பிக்கும். ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் பரிகாரம் இருக்கு அப்படிங்கிறது இதுதான். இந்த தான தர்மங்கள் இல்லாம மிதுன ராசி, மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியம் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. அது மாதிரி 5 சுக்கிரன் 12ஆம் வீட்டிற்கு உடையவர். அதனால பெண் குழந்தை கண்டிப்பா உங்களுக்கு பிறக்கும். அந்த பெண் குழந்தை மூலியமா நீங்க என்னென்ன செஞ்சீங்களோ அதையெல்லாம் புரிய வைக்கும் அடுத்த கர்மா. இப்போ உங்களை மன்னிச்சு குழந்தை கொடுத்துட்டாரு, அப்புறம் அங்க பிறக்க போற பெண் குழந்தையின் மூலியமா அல்லது உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய துணையின் மூலியமா அடுத்த கர்மாவை தீர்க்க ஆரம்பிப்பார். இது மிகப்பெரிய சூட்சமங்க. பயமுறுத்துறேன்னு நினைக்க வேண்டாம். இதுதான் உண்மை. நீங்க பயந்தாலும் பயப்படலனாலும் இதுதான் உண்மை. இதுதான் ஜோதிட விதி. பெண் குழந்தை மூலியமா, உங்களது துணை மூலியமா நீங்க அதிக கஷ்டங்களை, வருத்தங்களை, வேதனைகளை பட வச்சிரும். இது எல்லாருக்குமே இல்ல, இளமை காலத்தை சரியா பயன்படுத்தாதவங்களுக்கு, கட்டுப்பாட்டோட இல்லாதவங்களுக்கு, பல பேருடைய வாழ்க்கைய கொஞ்சம் சோதனைக்கு உள்ளாக்கணவங்களுக்கு இது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பயப்படாதீங்க. எல்லாத்துக்கும் மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, எல்லாத்துக்கும் திருந்தறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்படிலாம் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல இருந்து ஈஸியா நீங்க வெளில வந்துடலாம். அது மாதிரி மிதுன ராசி, மிதுன லக்னம் அப்படின்னாலே எந்தெந்த ராசிலாம் ஒத்து வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, நெருப்பு ராசிகள் உங்களுக்கு துணையா வந்தா மிக பொருத்தமா இருக்கும். சிம்ம ராசி நண்பர்கள், தோழிகள், அல்லது தனுசு ராசி, மேஷ ராசி, இந்த ராசியெல்லாம் உங்களுக்கு பொருந்தக்கூடிய ராசிகள். ஆனா மிதுன ராசி உங்களுக்கு கிடைச்சிட்டாங்க அப்படின்னா 2 பேருடைய மனசும் ஒரே மாதிரியா இருக்கும். அதனால வாழ்க்கை சிறப்பா இருக்கும். நீங்க எப்ப நினைக்கிறீங்களோ அப்போ வாழ்க்கை சுகமா இருக்கும். அப்போ குழந்தை பெற்றுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க எதை நோக்கி பயணிக்கிறீங்களோ, உங்களுடைய குறிக்கோளை நோக்கி
பயணிக்கலாம். ஏன் ஒரே ராசிக்குள்ளார 2 பேர் பொருத்த மாட்டாங்க அப்படின்னா, கெட்ட கிரகம் கெட்ட அமைப்பு அப்படின்னு வரும்போது 2 பேருடைய வாழ்க்கையும் கொஞ்சம் சோதனைக்கு உள்ளாகிடும். ஒரு ராசி நல்லா இருக்கு, ஒரு ராசி கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னா தப்பிச்சிடலாம். 2 பேருக்குமே ஒரே மாதிரியான அமைப்பு வரும்போது, நல்லதும் கெட்டதும் ஒரே மாதிரி வரும்போது 2 பேருமே பிரச்சனைன்னு வரும்போது சிக்கிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதனால இந்த இடம் கவனிக்க வேண்டிய இடம். அடுத்தது கன்னி மீன ராசி. இந்த 2 ராசியுமே உங்களுக்கு செட் ஆகாது. ரொம்ப சவாலான ராசியாக இருக்கும் திருமணத்துல. அதுக்கப்புறம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இளமை காலத்துல மிகப்பெரிய குழப்பத்தை நீங்க சந்திப்பீங்க. உங்களால நண்பர்களோட இல்லைன்னா உறவினர்களோட இல்லைன்னா சமூகத்துல இப்படி யாரோடையும் இணைஞ்சு வேலை செய்ய முடியாது, இணைஞ்சு சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. பல குழப்பங்கள் இருக்கும். அங்க ஒரு ஆண், அங்க ஒரு பெண், ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்குவாங்க. ஒரு மன கஷ்டம், ரொம்ப சிக்கல்ல இருப்பீங்க இளமை காலத்துல. அதனால நெருக்கமான நண்பர்கள் உங்களுக்கு அதிகம் இருக்கிறது கஷ்டம், இந்த லக்னத்துக்கும் ராசிக்கும். அதனால தனக்கு சரிபட்டு வராது அல்லது எந்த ஒரு விஷயம் நமக்கு பிடிக்கல அப்படின்னா அதிகபட்சமா நீங்க ஒதுங்கி இருக்கிறது தான் பார்ப்பீங்க. எது வரைக்கும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும், ஒரு 35-40 வயசு வரைக்கும் தனிமையை தான் அதிகமா விரும்புவீங்க. அதிகபட்சம் யாரு கூடயும் சேர மாட்டீங்க. அதுக்கப்புறம் ஒரு தெளிவு கிடைச்சிடும் வாழ்க்கையில. எல்லா பிரச்சனைகளும் தேர்ந்து, இந்த காதல், காம பிரச்சனை, குடும்ப பிரச்சனை அதெல்லாம் தேர்ந்து குழந்தைகள் அப்படி வரும்போது அடுத்தது உங்களது பயணம் எதிர்கால பயணத்தை நோக்கி, பொருளாதார பயணம் அல்லது ஒரு வெற்றி, மிகப்பெரிய வளர்ச்சி, புகழ், இதை நோக்கி பயணிக்கும் போது கொஞ்சம் அதெல்லாம் மறந்துடுவீங்க. அதுக்கப்புறம் நண்பர்கள், உறவினர்கள், செல்வ செழிப்பு இப்படி நிறைய வந்துட ஆரம்பிச்சிடும். அப்ப இளமை காலத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்தீங்க அப்படின்னா உங்களது நடுத்தர வாழ்க்கை சூப்பரா இருக்கும். அடுத்து மிதுன லக்னத்துக்கு 7ஆம் பாவம் 9ஆம் வீடாக வர்றது இருதார அமைப்பை சொல்லக்கூடிய இடம். எப்படின்னா, ஒன்று லவ் பண்ணுவீங்க, அந்த லவ் தோல்வியாகும், திருமணம் வரைக்கும் போகும், பிரச்சனையாகி இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பீங்க. இல்லைனா திருமணம் ஆகி பழைய பிரச்சனை வெளியில வரும், பிரிவாங்க, அதுக்கப்புறம் ஒரு திருமணம் நடக்கும். இப்படி நடக்கக்கூடிய அமைப்பு மிதுன ராசிக்கு, மிதுன லக்னத்துக்கு உண்டு. அடுத்தது மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அடுத்தது குழந்தை பிறக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுடைய வாழ்க்கைய முன்னேற்றம் இருக்கும். அது வரைக்கும் சிரமம். அப்புறம் தொழில் மூலியமா தொல்லைகள் இருக்கும். தொழில் வேலை செய்யற இடத்துல அடுத்த பாலினத்தவர்கள் அதிக பிரச்சனையை கொடுப்பாங்க. அவங்களே வெளியே வந்து விழுந்துட்டு அவங்களே நம்மளை பிரச்சனையை மாட்டி விட்டுருவாங்க. சேஃப்டா இப்படி பல விஷயங்கள் எச்சரிக்கையா இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை இந்த திருமணத்துக்கு அப்புறம் சிறப்பா போகக்கூடிய அமைப்பு உண்டு. பலமிழந்து இருக்கிற நிலையில சனி பகவான் விளையாண்டுருவார். தீய பலன்களை அதிகமா கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அவர் பழியை அதிகமா தீர்த்துப்பார் அப்படின்னா இங்கதான், இந்த மாதிரியான காலகட்டத்துல தான் சனி பகவான் சுக்கிரன் மீது பாய்கிறார். சுக்கிரன் யாரு? காதல், காமத்துக்கு அதிபதி. அவர் மீது பாயும் போது இவராவே உருவாக்குவார். சனி பகவானே என்ன செய்வாரு? அடுத்த பாலனத்தின் மீது ஈர்ப்பு வரவழைப்பார். கணவன் மனைவிக்கு மட்டும் துரோகம் பண்ணிக்க மாட்டாங்க, மனைவி கணவனுக்கு மட்டும் துரோகம் பண்ணிக்க மாட்டாங்க. தந்தையை ஏமாத்திர மகனாகவும் இருக்கலாம், திருமணம் வரைக்கும் காத்திருந்துட்டு மணவரையை விட்டு ஓடுற மணமகன் மணமகளாகவும் இருக்கலாம், சொத்தை பறிக்கக்கூடிய உறவுகளாகவும் இருக்கலாம், அண்ணன் தம்பியாகவும் இருக்கலாம். இப்படி ஏமாத்துறவங்க நிறைய விஷயத்துல இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுவாங்க. ஏன் ஏமாத்த சொல்றாரு அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கணும். அப்பதான் அவருடைய கர்மாவை தேய்க்கலாம். ஏதோ செஞ்ச தப்புக்கு மதி இறந்துட்டீங்க அப்படின்னா பல ஏமாற்று வேலையை, பல துரோகத்தை இந்த காலகட்டத்தில் நீங்க செய்வீங்க. ஏன் இந்த காலகட்டத்தில் காமத்துக்கு அடிமையாகிறோம் அப்படின்னா சுக்கிரன் மீது பாய்கிறார். அதுதான் சுக்கிரன் யாரு? இன்பத்துக்கு, சொகுசு வாழ்க்கைக்கு அதிபதி. 60 வயசானாலும் இந்த காலகட்டத்தில் காதல் வரும். 75 வயசானாலும் வாய்ப்பு வந்தா காமம் வரும். ஆசை அடங்காது. நீங்க என்ன சொல்லலாம், எனக்கு 75 வயசு 65 வயசு அப்படின்னு. உங்கள் உடல்நிலையை பொறுத்து இருக்கு. ஆனா அதே நேரத்தில் 75 வயசு ஆனாலும் இந்த காலகட்டத்தில் இளமை திரும்ப வரும். யாரு வேணாலும் காதல் வலை விரிப்பார்கள். ஆனா நில பிரச்சனையும் கூடவே இருக்கும். அப்ப நடுத்தர வர்க்கத்தினர் கொஞ்சம் வயசானாலும் இதுல ஈடுபட முடியாது. இதே கோடீஸ்வரர்களால அவங்க நினைச்சது சாதிக்க முடியும். அப்ப இந்த காலகட்டத்தில் தான் பெரிய பெரிய மனுஷங்கள்லாம் இந்த செய்தியில சிக்கிக்கிறது. அடுத்த பெண்ணை ஏமாத்தின அதிகாரி, எம்பி, எம்எல்ஏ, அரசியல்வாதி அப்படின்னு இந்த காலகட்டத்தில் தான் நிறைய பேர் நியூஸ்ல வருவாங்க இந்த செய்தியில். அப்ப என்ன பண்ணோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம மதிச்சுக்கணும். இதுக்கு இடமே கொடுக்க கூடாது. ஆண்கள் பெண்களை மதிக்கணும், பெண்கள் ஆண்களை மதிக்கணும். பெத்தவங்களுடைய பாசத்தை புரிஞ்சுக்கணும், அண்ணன் தம்பியோட பாசத்தை புரிஞ்சுக்கணும், அக்கா தங்கியோட பாசத்தை, நேசத்தை புரிஞ்சுக்கணும். அன்பை இந்த காலகட்டத்தில் நம்ம பகிர்ந்துக்கணும். ஒவ்வொரு உறவும் இனிமையானது, அழகானது. நீங்க இந்த காலகட்டத்தில் அந்த எண்ணங்கள் வரும்போது இப்படியான சிந்தனைகள் உங்களுக்கு மேலோங்கணும். இறைபக்தி இந்த காலகட்டத்தில் வரணும். அப்ப இந்த சுக்கிர நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பரணி, பூரம், பூராடம், இவங்கெல்லாம் ஆண்கள்கிட்ட பேசினாலே கெட்ட பேர் வாங்குவீங்க. அது மாதிரி ஆண்கள் பெண்கள்கிட்ட பேசினாலே கெட்ட பேர் வாங்குவீங்க. அது பெண்கள் கூட இல்லை, ஏதோ ஒரு வயசானவங்களா கூட இருக்கலாம், அல்லது நடு வயதினராக கூட இருக்கலாம். யார்கிட்ட பேசினாலும் கெட்ட பேர் தான் வாங்கணும். பழகினாலும்
கெட்ட பெயர் ஏற்படும். திருமணத்துக்கு முன்னாலேயும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பல சோதனைகள் வரும். இப்போ நீங்கள் திருமணம் ஆகாதவங்களா இருந்தீங்க அப்படின்னா, காதல் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, காதலி காதலன் கிடைக்கலனாலும் பல சோதனைகள் வரும், கெட்ட எண்ணங்கள் உருவாகும், உங்கள் கௌரவத்துக்கு பங்கம் ஏற்படக்கூடிய காலகட்டம் இது. அதனால அதை சமாளிக்கக்கூடிய ஒரே வழி தெய்வ துணை தான், இறை வழிபாடு தான். இறை வழிபாட்டில் போயிட்டீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனைகள் தவிர்க்கப்படும். நியூஸ் பேப்பரில் வர வேண்டியதில்லை, ஊருக்கு அவமானப்பட வேண்டியதில்லை, ஊருக்கிட்ட நல்ல குடும்ப வாழ்க்கை அமைஞ்சிரும். இந்த காலகட்டத்தெல்லாம் கடந்துட்டீங்க, இது மாதிரியான விஷயத்தெல்லாம் மீண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே பொதுவான பலன் தான். நல்லா புரிஞ்சுங்க. எல்லாருக்குமே இது ஒத்து வராது. இதை கேட்குற எல்லாருமே எச்சரிக்கையோடு இருங்க. அது மாதிரி 10ஆம் இடம் 7ஆம் இடம் நம்ம கட்டத்தில் இருக்கிற இடங்கள் ரொம்ப முக்கியமானது. சபல புத்தி உருவாக்கக்கூடிய இடம் இந்த 7ஆம் இடம்லாம். நீச்சக்கரகம் இருந்துச்சு அப்படின்னா சபல புத்தி அதிகரிக்கும். நீச்சக்கரகம் இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் சனி சுக்கிரன் வரும்போது, இந்த பார்வை ஏற்படும் போது என்ன நடக்கும்? திருமணமான கணவரையோ மனைவியையோ விரும்பக்கூடிய அமைப்பு உருவாகும். அந்த தொடர்பு ஏற்படும், இயற்கையாகவே அது ஏற்பட்டுரும். அதனால சனி மற்றும் சுக்கிரனுடைய இந்த பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்வை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் சுக்கிர தோஷம் இருந்துச்சு அப்படின்னா, இங்கே தோஷம் அப்படின்னா நமக்கு துன்பங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். இப்போ செவ்வாய் தோஷம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை வரும். புத்திர தோஷம் அப்படின்னா குழந்தை இருக்காது. ஆனால் சுக்கிர தோஷம் என்ன நடக்கும் அப்படின்னா, சுக காமத்தால் நம்ம அலக்கழிக்கப்படுவோம். களத்திர தோஷம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளை ஒரு இடத்துல உட்காரவே விடாது. இது எல்லாருமே அனுபவிச்சிருப்பீங்க. வெளிப்படையாக பேசுறதுல தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு தோஷமும் ஒவ்வொரு விதம். ஆனால் சுக்கிர தோஷம் வந்தா அப்படின்னா காமம் தலைக்கு ஏறும். நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு நமக்கே தெரியாது, என்ன செய்ய போறோம் அப்படின்னு நமக்கே தெரியாது. யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கோம், எங்க பேசிட்டு இருக்கோம், என்ன பேசிட்டு இருக்கோம், என்ன நடத்திக்கிட்டு இருக்கோம், என்ன நடந்துகிட்டு இருக்கு, எதுவுமே தெரியாம போயிடும் இந்த தோஷம். முக்கியமா லக்னத்துக்கு 8ஆம் வீட்டில் சுக்கிரன் இருந்தாலோ அல்லது சுக்கிரனுக்குரிய இடமாக இல்லாமல் இருந்து 7ஆம் வீட்டில் அது இருந்தாலோ அல்லது 3ஆம் வீட்டில் மறைஞ்சு இருந்தாலோ 12ஆம் வீட்டில் மறைஞ்சு இருந்தாலோ இந்த சுக்கிர தோஷம் உருவாகும். சுக்கிர தோஷம் உருவாச்சு அப்படின்னா பொருளாதாரத்தில் ஒரு நிம்மதி இருக்காது, ஒரு வேலையில் ஒரு தெளிவு இருக்காது, தொழிலில் லாபம் இருக்காது, தொழிலில் ஈடுபடவே முடியாது. அதுக்கப்புறம் வறுமை, கடன், இதனால நம்ம குடும்பம் கொஞ்சம் பிரச்சனையில் சிக்கும். தம்பதிகள்கிட்ட நெருக்கம் குறையும். குடும்ப வாழ்க்கையில் பொருளாதாரம் பிரச்சனை அப்படின்னா குடும்ப வாழ்க்கையிலும் பிரச்சனை வரும். வாழ்க்கை துணையால் மன நிம்மதி போகும். சில பேருக்கு இந்த காலகட்டத்தில் திருமணமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். திருமணமே கூடி வரலாம், தேதி குறிச்சிடுவாங்க. அந்த பொண்ணோ பையனோ வேறொரு பொண்ணை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இல்லைனா ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனையில் சிக்கிப்பாங்க. எப்பயோ செஞ்ச தப்பு, எப்போவோ செஞ்ச துரோகம் இப்போ அது வெளிப்படும். யாராவது போட்டு கொடுத்துருவாங்க அவங்கள்ட்ட, ஒரு பொண்ணு வீட்லையோ பையன் வீட்லையோ. அப்போ என்ன நடக்கும்? திருமணம் தடைபடும் இந்த காலகட்டத்தில். அப்ப இதெல்லாம் காரணம்னா சுக்கிர தோஷம். திருமணம் நடக்கலனாலும் பிரச்சனை, திருமணத்துக்கு பொண்ணு பையன் பார்த்தாலும் பிரச்சனை, முடிவானாலும் பிரச்சனை, திருமணம் நடந்தே இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையிலையும் பிரச்சனை. அப்ப சுக்கிர தோஷம் எப்படி உருவாகுது அப்படின்னா, போன ஜென்மத்திலேயோ அல்லது இந்த ஜென்மத்திலேயோ யாருடைய சுகத்தையும் நம்ம கெடுத்தாலும் சரி, யாருடைய பொண்ணு பையன் அல்லது கணவன் மனைவியை பிரிச்சாலும் சரி, இல்லற வாழ்க்கையில புகுந்து நாசம் பண்ணாலும் சரி, அது மாதிரி ஒரு குடும்பத்துல உடல் நுழைஞ்சு கள்ளத்தொடர்பு ஏற்பட்டு அந்த குடும்பமே சீரழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா இந்த தோஷமெல்லாம் ஏற்படும். இந்த தோஷம்ங்கிறது சும்மா இல்லை. யார் வாழ்க்கையை கெடுத்தாலும் நமக்கு சுக்கிர தோஷம் இப்போ கிடைக்கும் முன் ஜென்மத்தில். அதனால தான் முன் ஜென்மம் அப்படிங்கிறத தயவு செஞ்சு நம்புங்க. எதுவுமே தானாக நடக்கிறது இல்லை. நாம் செய்கிற ஒவ்வொரு செயலுக்குமான தண்டனைகள் தான். இந்த வாழ்க்கையில் யாரையும் நம்ம கஷ்டப்படுத்தலை, யாருக்கும் துரோகம் பண்ணலையே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் எப்போவோ செஞ்ச முன்ஜென்ம வினைகள், முன்னோர்கள் செய்த பாவங்கள் இப்போ நமக்கு கிடைச்சி தொலையும். அது வேற வழியே இல்லை, அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால தான் சொல்கிறேன், இளமை பருவத்திலேயே நேர்மையாக இருக்கணும், திருமணம் ஆனதுக்கு அப்புறமும் நேர்மையாக இருக்கணும். ஒரு நண்பனுக்குள்ளார பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு நல்ல நண்பன் ஒரு கெட்ட நண்பன். அவன் சொல்கிறான், இந்த மாதிரி அவருடைய கணவனுக்கு தெரியாமல் அவருடைய மனைவியை நான் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. அதுக்கு இந்த நண்பன் சொல்கிறான், டேய் உன்னுடைய சாவி அந்த வீட்டு பூட்டுக்கு பொருந்துறது மாதிரி அவங்களுடைய சாவியும் உன் வீட்டு பூட்டுக்கு பொருந்துண்டா. அப்போ ரெண்டும் ஒன்று தானே, ஒரே பூட்டாக இருந்தால் மட்டும் தானே இந்த சாவி அங்கேயும் பொருந்தது. அப்போ அவனுக்கு அந்த நண்பனுக்கு தலையில் அடித்தது மாதிரி இருந்தது ஆணியால். அன்னையிலேருந்து அந்த உறவை விட்டுட்டான். இதெல்லாம் உண்மையாக நடந்த விஷயம், நான் கேள்விப்பட்ட விஷயம். அதனால இது தோஷமாக நமக்கு மாறும். எந்த தப்பு செஞ்சாலும் தோஷமாக நமக்கு மாறும். இந்த தோஷங்கள்லாம் நீக்கணும் அப்படின்னா இறைவனுடைய அருள் மட்டும்தான் அது முடியும். இறைவனுக்கான பரிகாரங்கள் மட்டும்தான் அது முடியும். வெள்ளிக்கிழமையில சுக்கிர ஓரையில மகாலட்சுமியை வழிபடுங்க. அது மாதிரி வெள்ளிக்கிழமையில சக்கரை பொங்கல் படைச்சு குலதெய்வத்தை வழிபடுங்க. சிவ வழிபாடு வெள்ளிக்கிழமையில ரொம்ப ரொம்ப முக்கியம். சுக்கிரனுக்குரிய நாள். சுக்கிர ஓரையில சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம். வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில லட்சுமி குபேர பூஜை செய்யலாம். அது மாதிரி வெள்ளிக்கிழமையில வீட்டு பூஜை அறையில மகாலட்சுமி படத்தை அலங்கரிச்சு நெய் தீபம்
மகாலட்சுமி ஸ்தோத்திரம், கனகதாரா ஸ்தோத்திரம் இதெல்லாம் பாராயணம் செய்யுங்க. பால் பாயச நெய்வேத்தியம் செஞ்சு வணங்குங்க. இதெல்லாம் செஞ்சுட்டா அந்த பாவங்கள்லாம் நீங்கிடுமா அப்படின்னா பாவங்கள் குறையும், சுத்தமா நீங்காது. ஏதோ ஒரு விதத்துல பெருசா அனுபவிக்க வேண்டியது சின்னதா அனுபவிப்பீங்க. உங்க குடும்பம் பிரியக்கூடிய பெரிய கஷ்டங்கள் வருது, துன்பங்கள் வருது அப்படின்னா பிரியாம குடும்பத்துக்குள்ளார ஒரு பிரச்சனை பூகம்பம் வெடிச்சு அப்புறம் மறுபடியும் ஒன்று சேர்ந்துருவீங்க. அப்படியான அமைப்பை இந்த பரிகாரங்கள் கொடுக்கும். பரிகாரங்கள் இல்லாம நம்ம வாழ்க்கையில இந்த பாவங்களை எல்லாம் கழிக்க முடியாது. அதே நேரத்தில் பாவத்துக்கான பிராய்ச்சித்தம் நம்ம தேட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய மன்னிப்பு கேட்கணும். இதுக்கு மேல அந்த தவறை நான் செய்ய மாட்டேன் முடிவெடுத்துடணும். இந்த தப்பை செஞ்சுக்கிட்டே பரிகாரங்கள் செய்யக்கூடாது, கோவிலுக்கு போகக்கூடாது, குலதெய்வத்தெல்லாம் வணங்கக்கூடாது. இன்னும் கோபங்கள் அதிகரிக்கும். சீண்டி விட்டது மாதிரி அங்க தூய்மையான உள்ளத்தோட உண்மையான வருத்தத்தோட மனமுருகி அழுதுகிட்டே போறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்கள் பாவ கணக்கு, அதனால கிடைக்கக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், நோய்கள் எல்லாமே குறையும். நல்வாழ்க்கை வாழ்வேன், யாருக்கும் நம்ம துரோகம் செய்ய மாட்டேன், எந்த ஒரு ஆணையோ எந்த ஒரு பெண்ணையோ ஏறெடுத்து பார்க்க மாட்டேன், என்னுடைய மனைவி என்னுடைய கணவன், இதை தவிர யார் முகத்திலையும் கெட்ட எண்ணத்தோட முழிக்க மாட்டேன். இந்த ஒரு சத்திய வார்த்தை, சத்திய வாக்கு பரிகாரங்கள் செய்யறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுக்கு எல்லாமே காரணம் சனி பகவான் தான். சனி பகவானுக்கு என்னென்ன பரிகாரங்கள் போன வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த பரிகாரத்தை முடிஞ்சா இப்பவும் நீங்க செய்யலாம். அப்ப ஒருத்தர் 7ஆம் பார்வையால் பார்த்துக்கிறதுனால இந்த சனி சுக்கிரன் பார்வை எவ்வளவு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இன்னும் சொல்லப்போனா நம்ம வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அப்படின்னு இப்ப நீங்க புரிஞ்சிருப்பீங்க. இது எவ்வளவு முக்கியமான வீடியோ நம்ம வாழ்க்கைக்கு அப்படின்னு இப்ப தெரிஞ்சிருப்பீங்க. கோபத்தோட உள்ற வந்தாலும் இது தேவையான வீடியோ அப்படின்னு இப்ப புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு மேல இதை நல்லதா பயன்படுத்திக்கிறதுக்கும் அல்லது அலட்சியப்படுத்துறதும் உங்க கையில இருக்கு. அப்ப இதோட மேஷராசிக்கு இந்த பார்வை பலன் முடிஞ்சா அப்படின்னா முடியல, இன்னும் இருக்கு. எந்த அளவுக்கு இதை பத்தி நம்ம முழுசா பேச முடியுமோ நிறைய பேசுவோம். இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுல தப்பே இல்லை அப்படிங்கிறது என்னோட எண்ணம். பல குடும்பங்கள் இதுல இருந்து மீள நாமளும் ஒரு காரணமா இருக்கோம் அப்படின்னா நான் எத்தனை வீடியோ போட்டாலும் அந்த பாக்கியத்தை நான் தேடிப்பேன். அடுத்தது 2ஆம் பாகத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.